கிட்ட நெருங்க அந்த ஆக்ரோஷம் சவுண்டு உக்ரம் வந்து வந்த மற்ற வேடன் குலத்து மற்ற வேடர்களுக்கெல்லாம் பயம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பேர் நின்றுடுறாங்க. இவங்க மட்டும் தைரியமாக முன்னாடி வந்து அவரை அம்பு விட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவருக்கு புரிஞ்சுது, ஓகே இவர் வந்து இவ தான் நம்ம வந்து இந்த அவதாரமில் கரம் பிடிக்கக்கூடிய லக்ஷ்மி தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போய் பொண்ணு கேட்குறாரு. ஆனால் பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, நீ நான் இப்படி இருக்கிற பாதி மனுஷனாகவும் பாதி மிருகமாக இருக்கேன், உனக்கு போய் நான் எப்படி என் பெண்ணை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெண்ணு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாரு. அப்போ வந்து சிவன், நாரதர், மற்ற எல்லாருமே தேவதேவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, இல்லை இவர் வந்து விஷ்ணு தான் இந்த மாதிரி அவதாரம் எடுத்திருக்காரு, இவர் வந்திருந்தார், நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுபடி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பாவனால கல்யாணம் ஆகுது. இங்கே தம்பதியாக காட்சி கொடுக்குறாங்க. பாவனால கல்யாணம் ஆனால் யாரை கட்டிக்கினாரு? ஸோ வேடன் குலத்து பெண்ணை கட்டுறதுனால இப்போ வரைக்குமே இந்த இங்கே இருக்கிற சுற்றுப்பட்டி 2000 கிராமமும் செஞ்சு இனத்தார்கள் அவங்க வந்து அவருக்கு படைக்கிறது மாமிசம் படைப்பாங்க. இந்த ஒரு கோவிலில் தான் விஷ்ணுவுக்கு மாமிசம் படைக்கிறதுக்கு பழக்கம். ஆனால் ஒரு 700 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு கிளியராக இதில் பண்ண ஆரம்பிச்சது. அவர் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாமிசம் கருவறைகளை வந்துடாது, என் வெளியில் வச்சு செய்யணும் எல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுக்கப்புறம் துவதஸ்தம்பம் வச்சு துவதஸ்தம்பம் வெளியில் வரைக்கும் மாமிசம் படைப்பாங்க. இன்றைக்கும் அந்த நடைமுறையில் பிரம்மோற்சவத்துக்கு முன்னாடி இந்த பெருமாள் 1 மாதம் வீடு விழா மாதிரி கிராமத்துக்கு போயிடுவார். மாட்டு வண்டியில் அந்த பெருமாளோட உற்சவம் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லு 2000 கிராமத்துக்கும் போய் சுற்றிட்டு 1 மாதம் கழிச்சு வருவார். ஊருக்குள்ளே வந்தோடனே பிரம்மோற்சவம். ஸோ இன்றைக்கும் அது நடக்கும். நம்மளும் பார்க்கலாம், அந்த டைம் வரணும் கட்டவர்த்தி வச்சுட்டு இந்த காட்டுல அப்படின்னு இருக்கிற எல்லாம் இந்த வில்லேஜஸ் எல்லாரும் அவங்க குலதெய்வம் இருக்காங்க. ஸோ எல்லாம் உள்ள வந்து பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு நைட் கால் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. நரசிம்மர் பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ கதைகள், அவ்வளோ புராணங்கள் நிறைஞ்சது. ஸோ இன்றைக்கி நேற்று கிடையாது. ஒரு பிளேஸ்க்கு வரோம் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் நம்ம கல்ச்சர் அதில் இருக்குது, நம்மளோட புராணங்கள் அதில் அடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வருங்கால சந்ததியினர் இதெல்லாம் தெரியாமல் அப்படியே அழிஞ்சு போயிடுறது. பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சின்ன பிளேசஸ் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இட்ஸ் ஸ்மால் ரெக்வெஸ்ட். So thank you. Stay with Zomatos, connecting divine souls.